इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நமः. நைஷ்கர்ம சித்தி 4வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் பாடம். தஸ்தேலம் அவிவேகாத் வதோ விரிக்தாத்மனே தத்துவமசி உபதிஷ்டம். விபாகஜ்ஞே ஸ்யாதர்த்தவதிதம் வசः யதோ அனத்யே வாக்கியம் ஸ்யாத் வதிரேஷம். 19வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு சங்கர பகவத்பாதாலே உபதேசசாஸ்திரியில நான் சொன்ன விஷயத்த சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பிரமாணம் காமிச்சுட்டு வர்றார் உபதேசராச்சாரியார். அதனால அநேகமா எல்லா ஸ்லோகமும் அங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உபதேசசாஸ்திரியில உள்ளதுதான். என்ன ஆரம்பிச்சு சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த மகாவாக்கியம்னு சொல்றோமோ இல்லையோ, அதுல உள்ள தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் இத ரெண்டையும் நல்லா விவேகம் பண்ணி இவன் நல்லா புரிஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால், அப்ப அவனுக்கு இந்த ஸ்ருதி வாக்கியார்த்தத்தை போதிக்க முடியும், மகா வாக்கியார்த்தத்தை போதிக்க முடியும். அந்த பதார்த்தத்திலேயே தகராறு அப்படின்னு சொன்னா வாக்கியார்த்தம் புரியாது. பதார்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அன்வயம் வியதிரேகம்னு 2 சொன்னார். அன்வயம் வத்திரேகம் இத ரெண்டையும் உபயோகப்படுத்தி என்ன பண்ண சொன்னா, ஆத்மா எது அனாத்மா எதுன்னு நல்லா தெளிவா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இப்படி செய்யறதேங்கிறதுக்காக அதை அப்படி ஒத்துக்க முடியாது. சுத்தி பார்த்தா ரஜினம் மாதிரி செய்யறது, அப்படி செய்யறதேங்கிறதுக்காக இது ரஜினம் வெள்ளிதான் அப்படின்னு ஒத்துக்க முடியுமா? அங்க விவேச்சனம் பண்ணி பார்க்கணும், எது நிஜமான ரஜதம் எது அப்படி இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் மனுஷன் அப்படின்னு தெரியுது, அதே சமயத்துல தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய யுக்திகள் இருக்கு, அங்கே வச்சிருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு என்ன கிடைக்கும்னு கேட்டா, அகம் மனுஷியா நான் மனிதன் அப்படின்னு சொன்னது அத்தியாசத்தினால சொன்னது, அது அத்தியாசம் தான் அப்படின்னு தெரியும். இது நிறைய சொல்லியாச்சு. அதாவது எப்படி ஆத்மஸ்வரூபத்தை பஞ்ச கோஷங்கள்லேருந்து பிரிக்கிறது, பஞ்ச கோஷ விவேகம் பண்ணி கடைசியில உள்ள ஆத்மஸ்வரூபம் இருக்கேன், அதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டானே. ஆனால் அப்ப அவனுக்காக தத்துவமசிங்கிறது சொல்லப்படுறதா. சச்சேதம் அவிவேகா, இந்த மாதிரியான ஒரு தியானம்ங்கிறது எல்லாருக்கும் இல்லை, அவிருத்தமான தியானம் தான் இருக்கு. நான் மனிதன், நீ மனுஷனா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் மனுஷன்தான், சந்தேகம் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவா. இதுதான் அவிவேகம். தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் இந்த அவிவேகத்திலிருந்து இவன் வெளியில வரலாம். அதுக்காக அவனுக்கு யுக்தி சொல்லி கொடுக்கறது, அன்பகத்திலேங்கிறது சொல்லி கொடுத்து காரியகரண சங்காகம், அதாவது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாமா சேர்த்தா இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம்னு சொல்லக்கூடிய இந்த சங்காதம், இதிலேருந்து இவன் ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி பிரித்து தெரிஞ்சுட்டான் வச்சுங்கோ, அவன் தான் விவிக்தாத்மா. அப்படி விவிக்தாத்மா விவேச்சனம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டவன், அவனுக்கு தத்துவமசி உபதேசம். அவனுக்குதான் தத்துவமசிங்கிற இந்த வாக்கியம் உபதேசம் பண்ணப்படுது. ஏன் அப்படி எல்லாருக்கும் பண்ணக்கூடாதான்னு கேட்டா, அதனாலாம் ஆனா புரிஞ்சுக்கிறது முடியாதுங்கிறார். யுஷ்மதஸ்மத் விபாகஜ்ஞே அர்த்தவதிதம் வசஹ யதஹ அனபிஜ்ஞே வாக்கியம் ஸ்யாத் வதிரேஷு விவ காயனம். யுஷ்மதஸ்மத் விபாகஜ்ஞே, யுஷ்மத்துன்னு ஒரு சப்தம் கொடுக்கிறார், அது அனாத்மாவுக்காக. அஸ்மத்துங்கிற சப்தம் ஆத்மாவுக்காக போட்டிருக்கார். இந்த ஆத்மா அனாத்மா ரெண்டையும்
விபாகம் பண்ணி விவேச்சனம் பண்ணி யாரு புரிஞ்சுட்டு இருக்கானோ அவனை யுஷ்மதஸ்மதி விபாகஜா அப்படின்னு சொல்றது. இந்த விபாகம் தெரிந்தவன் அவன் விஷயத்துலதான் அர்த்தவத் இதம் வச்சகா சியாத். இதம் வச்சகான இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் அவனுக்குத்தான் சார்த்தகமாக ஆகும், பிரயோஜனம் உள்ளதாக ஆகும். அதாவது அவனுக்கு தான் அந்த போதத்தை அதனால உண்டு பண்ண முடியும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா நல்லா புரிய முடியும். ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். எதா அனபித்தே வாக்கியம் சியாத் பகீரயஸ்வ காயனம். இந்த ஆத்மானாத்ம விபாகம் தெரியாதவன்கிட்ட போய் தத்துவமசின்னு உபதேசம் பண்ணினா அது எப்படி இருக்கும்னு கேட்டா, பகிராதுன்னா செவிடர்கள், காது கேட்காதவா, ராத்திரி கேட்காதவாள்லாம் கூட்டி கொண்டு அவளுக்கு பாட்டு பாடிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எப்படியோ அதை போல ஆயிடும். பகிரேசு காயனம் இல்லை. பாட்டு கச்சேரிக்கு காது கேட்காதவாளையா பார்த்து எல்லாரையும் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சா இவன் பாடுறது யாருக்கும் காதல் விடாது. அப்போ வியர்த்தம் தானே அது. அதை போல இந்த தத்துவமசி அப்படிங்கிற இந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பதார்த்த ஞானமே இல்லை. அவன்கிட்ட போய் தத்துவமசின்னு சொன்னா அவன் என்ன புரிஞ்சுப்பான்? ஏதாவது தப்பாதான் புரிஞ்சுப்பான், வேற மாதிரி ஏதாவது புரிஞ்சுட்டு அனர்த்தத்துக்கு போவான். அதனால அவனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எதா அனபிஜே வாக்கியம் சாத் பகிரேசிவகாயனம். அதனால யாருக்கு இந்த தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியம் உபதேசிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, இந்த காரிகரண சங்காதத்திலிருந்து ஆத்மாவை அன்பய வத்திரேகங்கிற யுக்தியை கொண்டு பிரித்து மனசுல வாங்கின்றவன் இருக்கானே அவனுக்காகத்தான் இந்த உபதேசம். பதார்த்தமே தெரியாதவனை பார்த்து உபதேசம் பண்ண முடியாது. பண்ணினா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யுஷ்மதஸ்மத் விபாக ஞானஸ்ய கா யுக்தி உபாய பாவம் பிரதிபத்தியதே. சிவன் கேட்கிறான், இந்த யுஷ்மத்தையும் அஸ்மத்தையும் பிரிக்கணும், இந்த விபாக ஜானம் வேணும், அப்பதான் தத்துவமசி வாக்கியம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்றது. இதை பிரிக்கிறதுக்கு நான் எனக்கு ஏதாவது யுக்தி உபாதி சொல்லுங்க. எந்த யுக்தியை வச்சு ஆத்மாவையும் அனாத்மாவையும் நான் தனித்தனியா பிரித்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இவனும் சொல்றேன் கேளு. வெளியாட்சி ஏற்கனவே இன்னொரு தடவை இது உபதேச தான் எல்லாமே. அன்பய வத்திரேகௌஹி பதார்த்தஸ்ய பதஸ்ய சாதேசத் அஹமித்யத்ர யுக்திரேவ அவதாரணி. அன்வயம் வத்திரேகம், இந்த அன்வய வத்திரேகம் தான். அதாவது பதார்த்தம் பதம் இது ரெண்டுடைய அன்வய வத்திரேகத்தை நாம இந்த யுஷ்மதஸ்மத் விபாக ஞானத்துக்கு இந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு யுக்தி உபாயமாக, இந்த யுக்தியை உபாயமாக வைத்துக் கொள்ளலாம். இது பஞ்சகோஷ விவேகம்னு சொல்றது. இந்த விவேகத்தினாலே அவன் எது ஆத்மா இது அனாத்மாங்கிறத மனசுல வாங்கி விட முடியும், இதை புரிஞ்சுக்க முடியும். இது என்ன அன்வய விவேகம் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு காண்பிக்கலாம். இந்த சரீரத்தோடு இந்த சத்தம் வருது, யாரோ மியூட் பண்ணணும். இந்த பூர்ண சரீரத்தோடு சேர்த்து நாம பார்த்துட்டு இருக்கோம் விவகாரத்துல. நான் மனுஷன், சரியா இருக்கேன், சுத்தமாக இருக்கேன், நடக்கிறேன், போறேன், வரேன், பேசுறேன், அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாம் பூர்ண சரீரத்தோடு ஆத்மஸ்வரூபத்தை சேர்த்து அதை ரெண்டையும் பிரிக்காமல் சொல்ற விஷயம். இது அத்தியாசமாச்சு. இப்போ வாஸ்தவத்திலே நான் மனுஷன் அப்படிங்கிறத இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இது பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுக்கணும். இவன் நல்லா தூங்கிட்டான், உசுப்திக்கு போயிட்டான், உசுப்தியே கூட வேண்டாம், சொப்னத்துல கூட சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு சொப்னம் வந்தா அதை வச்சுக்கலாம். சொப்னத்துல இவனுக்கு என்ன ஆயிடுறது, இவன் மனுஷனா இல்லை, இவன் ஏதோ ஒரு தேவத்தையா வந்த மாதிரி இருக்கு, தேவபாவத்துல வந்த மாதிரி இருக்கு. அதாவது அப்படி தெரியுது. இவன் யார் தூங்குறான், தூங்குறவன் சொப்னம் பார்க்கிறவன் இப்ப யாருன்னா, யாரு ஜாகிரத்துல அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருந்தானோ அவனைதான் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கான். அதுல நமக்கு சந்தேகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா தூங்கி
முழிச்சவன் இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு தெளிவா ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுது. நான் தான் பார்த்தோங்கிற விஷயத்துல சந்தேகம் இல்லை அவனுக்கு. அதனால அவன் தான் இவங்கிறத தீர்மானமா வச்சுக்க முடியும். இதைதான் நம்ம அனுபவத்திலேக்கமா வச்சுக்கணும். இப்ப என்னாச்சு, எந்த ஒரு ஸ்தூல சரீரத்தோடு சேர்த்து அவன் தன்னை மனுஷனாக பார்த்துட்டு இருந்தானோ அந்த ஸ்தூல சரீரத்தை விவேகம் பண்ணி, அதாவது உட்குட்டு அதை சேர்க்காமல் வேற எதிரோ ஒண்ணு சேர்த்து நான் தேவநாட்டம் தேவ சரீரத்துல இருக்கேன், என்னுடைய இது எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொப்பனத்துல அவன் பார்க்கிறான். அப்ப என்னாச்சு, அந்த ஸ்தூல சரீரம் ஆத்மஸ்வரூபமா இருந்ததுன்னா அது ஆத்மஸ்வரூபத்திலிருந்து விளக்க முடியுமோ? ஆத்மஸ்வரூபம் ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படியே தானே இருக்கு. அது வித்தியாசம் வர முடியாது. அதனால தானே அவன் முடிச்சுட்டு கூட கரெக்டா சொல்ல முடியாது பார்த்தது தான் பார்த்த சொப்பனத்தை பத்தி. ஆகையாலே ஆத்மஸ்வரூபம் ஜாகிரத்திலேருந்து சொப்பனத்துக்கு அனுவர்த்திக்கிறது அதே ஆத்மா தான், வேற இல்லை. ஆனா என்ன ஒரு அம்சம் சரீராம்சம் ஜாகிரத்திலே அவனுக்கு ஆத்மாவோடு கலந்து தெரிஞ்சதோ அந்த கலந்து தெரிஞ்ச சரீராம்சம் இப்போ அதாவது வெளியே வந்திருக்கு. அது இல்லை இப்ப சொப்பனத்துல மாற்றி அவன் பார்க்கும்போது. அதே மாதிரி மனசையும் பார்க்கலாம். மனசுல உள்ள தர்மங்கள் ஏதாவது சுகம் துக்கம் அப்படின்னு வச்சுக்கோ, இந்த சுக துக்காதிகளோட இவன் இருந்துட்டு இருக்கான் ஜாகிரத்துல. சொப்பனத்துல பார்த்தா அதுக்கு நேர் விபரீதமா தெரியுது. விபரீதமா தெரியுதுன்னு சொன்னா இந்த மனசு சொப்பனத்துல பாக்குறானே, சொப்பனத்துல மனசுனால தெரியக்கூடிய அந்த சுக துக்கங்கள் எப்படி வித்தியாசமா ஆகும் அப்படின்னு கேட்டா, அது ஆத்மஸ்வரூபமா இருந்தா வித்தியாசப்பட முடியாது. ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அது வேறான ஒண்ணு, அதுதான் தன்னை சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அது வித்தியாசப்படுறதுன்னு சொல்லணும். சுசுப்தியில நல்லாவே சொல்லலாம். நிறைய துக்கங்கள் இருக்கிறவன் தூங்கி போயிட்டான். தூங்கிட்டான்னா சொப்பனத்தையும் தாண்டி சுசுப்திக்கு போயிட்டான். சுசுப்தி போயிட்டு முடிச்சுட்டான்னா அவன்கிட்ட கேட்கலாம். சுசுப்தியில இருக்கிற சமயத்துல அவனுக்கு துக்கமே தெரியல, ஏன் தெரியாம நல்லா தூங்கிட்டான் அப்படிங்கிறான். துக்கம் கூட தெரியவே இல்லை, ஆனந்தமா இருந்தது. ஆனா முடிச்சுட்டதுக்கு அப்புறம் துக்கம் இருக்கு. அப்ப என்னாச்சு, ஆத்மஸ்வரூபத்தோட சேராத பல விஷயங்களை அவன் ஆத்ம அங்க பார்த்திருக்கான்னு தெரியலையே எந்த சுசுப்தியில. அதாவது ஆத்மஸ்வரூபத்தை சேராத விஷயம் அப்படின்னு சொன்னா அது சொல்றேன்னா, முடிச்சுட்டு இருக்கும் போது இருந்த துக்கமானது சுசுப்தி காலத்துல அவனுக்கு தெரியல, அதனால அது ஆத்மஸ்வரூபத்துல சேராதது. அஜானம்ங்கிறது அங்க தெரிஞ்சது, அது ஆத்மஸ்வரூபத்துல சேராதது. இப்படியாக அன்பை வெற்றிரேகம் பண்றது, அதாவது அனுவர்த்தி வியாபர்த்தி, இதுதான் அன்வயம் வெற்றிரேகம். ஒரு அம்சம் கூடவே வருது, இன்னொன்னு வராம இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அம்சம் வரவில்லையோ கூட வரலையோ அது அனுபவத்தின் கூட வரக்கூடிய அம்சத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் அது அனுபூர்த்தியாவது இது அனுபூர்த்தி ஆகல அப்படின்னு சொன்னா, அனுபூர்த்தி ஆகக்கூடிய விஷயமும் அனுபூர்த்தி ஆகாத விஷயமும் ஒண்ணாக முடியாது. அதனால இது வேற அது வேறன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அன்வய வெற்றிரேகம்னு. இந்த அன்வய வெற்றிரேகங்களை யுக்தியை கொண்டுதான் ஆத்மஸ்வரூபத்தை அந்த அனாத்மா எல்லாத்திலிருந்தும் பிரிக்கணும். அதாவது தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு அகம்னு சொல்லக்கூடிய அகங்கார பரியந்தம் எல்லாத்திலிருந்தும் பிரிக்கிறதுக்கு இந்த யுக்தி தான் உபாயமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்வய வெற்றிரேகௌஹி பதார்த்தஸ்ய பதஸ்ய ஸ்யாத் ஏதது அகம் இத்யத்ர. ஏதத்துனா இதம்னு வச்சுக்கோ, இது வேற நாம் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யுக்திரேவ அவதாரணே. இது யுக்தி தான். வேறன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது யுக்தி உபாயம். இதுவே பிரமாணம்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இது என்னதுன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தத்துவமசிங்கிற மகாவாக்கியம் தான் பண்றாங்க. கதம் தௌ யுக்தி இத்யத்ர ஆக. இந்த அன்வய வெற்றிரேகத்தை இப்ப சொன்னோமே, அந்த யுக்தியை கொஞ்சம் எடுத்து சொல்ற. அத்ராட்சம் அகமித்யஸ்மின் சுசுப்தே அன்யன் மனாதபி ந வாரயதி திருஷ்டிம்
ஸ்வாம் பிரத்யந்து நிஷேதி மாத்ராசமம் என்ன தூங்கிட்டான் சுசுப்தன். சுசுப்திலேருந்து எழுந்திருந்தவன்ட்ட இந்த பாத்தியாடா அப்படின்னு கேட்டா பார்க்கல, எதையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல, எதுவுமே பார்க்கலன்னு சொல்றான். நாத்ராட்சமகம் எதையும் பார்க்கலே அப்படின்னு சொன்னா இவனுக்கு பார்வையே இல்லை அப்படிங்கிறது அர்த்தமா? இப்போ ஒரு குருடன் கண் தெரியாதவன் அவன் நம்ம கேட்கிறோம், நீங்க இதெல்லாம் பார்த்த அப்படின்னு கேட்டனா நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான். அப்ப அவன் பார்க்கலேங்கிற இடத்துல எதை நிஷேதிக்கிறான்? பார்வை இல்லை அப்படிங்கறத நிஷேதிக்கிறான்னு சொல்லணும். அங்க உள்ள வஸ்துவெல்லாம் நிஷேதம் பண்ண முடியாது அவனால. அங்க இருக்கிற வஸ்துலாம் இருக்கு, ஆனா இவன் பார்க்க முடியல, அதனால நான் எதையும் பார்க்கவில்லை. இங்க பார்வை அப்படிங்கிறது இருக்கு, இதை அவன் நிஷேதம் பண்ணணும். ஆனா இந்த சுசுப்தன் இருக்கானே, இவன் முடிக்கின்றதுக்கு அப்புறம் கேட்கும்போது நான் எதையுமே பார்க்கல சுசுப்தியில அப்படின்னு சொல்றானே, அவன் அந்த பார்வையை நிஷேதம் பண்றானா, இல்லை பார்வைக்கு விஷயமாக திருஷ்டிக்கு விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்களை நிஷேதம் பண்றானா அப்படின்னு கேட்டா அவன் திருஷ்டியை நிஷேதம் பண்ண முடியாது. அப்ப எதை நிஷேதம் பண்ணனா? பிரத்யந்து நிஷேததி. பிரத்யம்னு சொன்னா அவன் எதை நிஷேதம் பண்றான்னா அந்த விஷயாக்கார விருத்தி தியானம். இவன் சுசுப்தியில இருக்கும்போது விஷயாக்காரமான விருத்தி தியானங்கள்லாம் ஒண்ணும் வரல, விஷயமும் இல்லை. விஷயம் விருத்தி, அதாவது நமக்கு விஷயாச்சார விருத்தி ஞானம் வந்ததுன்னா எப்படி தெரியும்னு கேட்டா, கடத்தை நான் பார்க்கிறேன், கடங்கிறது விஷயம், நான்கிறது ஜாதா பிரமாதா, பார்க்கிறேங்கிறது அந்த பிரமித்தி விருத்தி ஞானம். இது மூணு திருப்புட்டின்னு சொல்றது. இது மூணு சேர்ந்து தெரியும். இந்த மூணு சேர்ந்து தெரியக்கூடிய அவன் இல்லைன்னு விடுறான். இப்போ சுசுப்தி காலத்துல அப்படிலாம் தெரியல, முகத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்ப அவன் தன் திருஷ்டி, அதாவது இதை மூணையும் இல்லைன்னு பார்க்கறதுக்கு கூட நமக்கு ஒரு திருஷ்டி வேணுமே, இல்லாம தெரியாம அது சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால நாத்ராட்சம் அப்படின்னு எதையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றவன் எதை வச்சு இல்லைங்கன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, சுசுப்தே அந்நியத்து மனாகபி ந வாரயதி திருஷ்டிம் ஸ்வாம் பிரத்யந்து நிஷேதி. அவன் சொல்றது சுசுப்தியில நான் வேற எதையுமே பார்க்கல, சுசுப்தே அந்நியத்து மனாகபி நாத்ராட்சம், கொஞ்சம் கூட பார்க்கல, இப்போது கூட எதுவும் தெரியல எனக்கு. அப்படின்னா எதை நிஷேதம் பண்றான்னா தன் பார்வையை நிஷேதம் பண்ணலையா, வாரயதி திருஷ்டிம் ஸ்வாம், தன்னுடைய ஸ்வரூபமான திருஷ்டியை அவன் வாரணம் பண்ணலே, அதை நிஷேதிக்கலே. பிரத்யங்கிறது இருக்கு, விருத்தி ஞானம், அதைத்தான் நிஷேதிக்கிறான். விஷயாச்சார விருத்தி ஞானம் தனக்கு வரலேங்கிறத அவன் சொல்லி காமிக்கிறான். அப்படி அதனால்தான் பஷ்யன் வைத்தன் நபஷ்யதி ஸ்ருதி சொல்லுது. அவன் பார்த்துட்டே பார்க்கலைங்கிறான். பார்த்துட்டே பார்க்கலைன்னா ஏன் பார்க்கலைன்னு கேட்டா அது அவன் பார்க்கறதுக்கு உண்டான விஷயம் இல்லை. நத்துத்தத் விஷயம் அஸ்தி, வைத்தம்னு ஒண்ணு இருந்தா தானே அது பார்க்க முடியும். அந்த காலத்துலதான் இவனுக்கு அது ஒண்ணுமே இல்லையே, அதனால இவன் மாத்திரம்தான் இருக்கிறதுனால அவன் அப்படி சொல்றான். நகி திரஷ்டு திருஷ்டேர் விபரிலோகோ வித்யதே அவிநாசித்வா இத்தியாதி விஷயத்துக்கு பிரமாணமாக இருக்கு. ஏவம் விஜாத வாக்கியார்த்தே ஸ்ருதி லோக பிரசித்திகः ஸ்ருதி தத்துவமசீத்யாக ஸ்ரோதுஹு மோகாவனுத்தயே. இவன் இந்த மாதிரி நல்லா அன்வயிரேகம் பண்ணி அந்த வாக்கியத்துல உள்ள பதார்த்தங்களை ஒழுங்கா புரிஞ்சுட்டான்னு சொன்னா விஜாத வாக்கியார்த்தம், அந்த வாக்கியார்த்தம் என்ன தெரிஞ்சு போச்சு, சட்டார்த்தமா சேர்த்துக்க வேண்டியதுங்க. அந்த ஸ்ருதியாலையும் லோக பிரசித்தியாலையும் இவன் அன்வயிரேகம் பண்ணி எல்லாம் சரிப்படுத்தி விட்டுட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னா இதுவே போதும், இதனாலேயே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவனுடைய அஜ்ஞானம் போகிறதுக்கு தத்துவமசிங்கிற ஸ்ருதி வாக்கியம் அந்தாரணம் அவனுக்கு போதத்தை கொடுக்கிறது. ஸ்ருதி தத்துவமசீத்தியாக ஸ்ரோதுஹு மோகாபனுத்தயே. ஸ்ரோதாவுக்கு மோகம் இருக்கே, பிரமாதாவுக்கு இந்த மோகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் இவனுக்கு உபதேசிக்கப்படுறது. அந்த வாக்கியம் இவனுக்கு மோகத்தை போக்கி விடுவது, அஜானத்தை போக்குறது. துவம் சுதி பதம் எத்திர லட்சணையா வர்த்ததே
சக அர்த்தா உச்சதே. அந்த மகா வாக்கியத்திலே துவம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கோ இல்லையோ, அந்த பதம் லட்சணையா எந்த அர்த்தத்தை போதிக்கிறதோ அந்த அர்த்தம் எதுங்கிறத இப்ப சொல்ற. அகம் சப்தஸ்ய யா நிஷ்டா யோதிஷி பிரத்யகாத்மனி தைவோக்தா ததசீத்யேவம் பலம் தத்ர விமுக்ததா. அகம்னு சொன்னா தொம்னு சொன்னா அகம்னு புரிஞ்சுக்கணும். வாக்கியத்திலே தொம் ததசி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது தத்துவமசிங்கிறது நம்ம அன்வயம் பண்ணிட்டா தத் அசி. தத்துனா ததேவ சோமேத மக்ரா தீர்த்தி கட்டி ஆரம்பிக்கிறது அந்த தத்து தான். அதைத்தான் தச்சப்தம் சொல்றது. இங்க துவம்ங்கிறது யாரை சொல்றது? நம்ம யாரை பார்த்து சொல்றோமோ அவன் சொல்றது துவம் சப்தம். துவம் சப்தத்தை பிரயோகம் பண்ணினா அந்த வாக்கியத்தை கேட்கிறவன் அகம்னு புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சுப்பான். நீ தேவதத்தன் அப்படின்னு நீ பாஸ் ஆகிட்டே பரீட்சையில அப்படின்னு வித்தியார்த்தியை பார்த்து சொன்னோம்னா வித்தியார்த்தி இந்த வாக்கியத்துக்கு ஆமா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுப்பானே தவிர நீ பாஸ் ஆகிட்டேன்னு அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்படிதான் சப்த பிரயோகம் பண்ணிருக்கான்னு கேட்க மாட்டான். அதனால நான் பாஸ் ஆனதாக தானே அவன் புரிஞ்சுப்பான். அதே மாதிரிதான் இந்த துவம் அப்படின்னு போட்டா அகம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த அகம் சப்தத்தை இவன் ஏற்கனவே விவேச்சனம் பண்ணி கடைசியில எங்க போய் நிறுத்திருக்கான் அப்படின்னு கேட்டா வெறும் ஆத்மாவை கொண்டு போய், அதாவது எந்த உபாதி கலப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வெறும் ஆத்மாஸ்வரூபம் இருக்கு சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கான் இருக்கிறது. அகம் சப்தஸ்ய யா நிஷ்டா ஜோதிஷி பிரத்யகாத்மனி. இது எங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டா ஜோதிஷி பிரத்யகாத்மனி. பிரத்யகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிஷனா சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்துல கொண்டு போய் அகம் சப்தத்தை கொண்டு வச்சிருக்கான். அதாவது லட்சணையா, அதாவது வாக்கியார்த்தத்திலிருந்து விட வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இப்படி இந்த அம்சத்துல கொண்டு வந்து நின்று இப்போ இந்த வசையே தான் சைவ உக்தா ததபி சேவம். தத் அசின்னு சொல்றது இது வேற இன்னொன்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்ப அகம் சப்தம் எந்த ஒரு சைத்தன்யத்தை சொல்றதோ அதே சைத்தன்யத்தை தான் தத் அசி அப்படின்னு சத்துங்கிற சப்தமும் சொல்றது. இந்த சைத்தன்யம் வேற இல்ல. ததேவ சௌமியது மக்ராசி அப்படின்னு சொல்லி ஒரு சைத்தன்யம் சொல்லப்படுதோ இல்லையோ அதே சைத்தன்யம் தான். இது வேற வித்தியாசப்பட்ட இன்னொரு சைத்தன்யம் இல்லை அப்படின்னு இந்த வாக்கியம் அவனுக்கு போதிக்கிறது. இது அப்படி போதிக்கலைன்னு சொன்னா இவன் எத்தனை விவேச்சனம் பண்ணாலும் என்ன ஆகும் தெரியுமோ? ஆமா, தேகத்திலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாத்துலேருந்து பிரிச்சு ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் விவேச்சனம் பண்ணிடுவான். ஆனா ஒவ்வொரு தேகத்திலும் இது தனித்தனியா இருக்கு அப்படிங்கிற கிரமத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. நம்ம சரீரத்துக்கு உள்ள சைத்தன்யங்கிறது எவ்வளவு தனியா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சைத்தன்யம் உண்டு அப்படிங்கிற விதத்துலதான் புரிஞ்சுப்பானே தவிர அந்த தத்து ததேவ சௌமியது மக்ராசி ஏகமேவ அத்விதீயன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யம், அதாவது அத்விதீய சைத்தன்ய ரூபமாக தன்னை புரிஞ்சுக்க முடியாது. சைத்தன்ய ரூபமா அவன் புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சுக்கிறதுல இந்த அன்வயத்திலேயே நம்ம சகாயம் பண்ணிவிடும். ஆனா அத்விதீய சைத்தன்ய ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மகா வாக்கியம் வந்தாத்தான் முடியும், இல்லாட்டா முடியாதுன்னு தீர்மானம். அகம் சப்தஸ்ய யா நிஷ்டா யோதிஷி பிரத்யகாத்மனி தைவ உக்தா ததசி இத்யேவம். இதுக்கு என்ன பலம்னு கேட்டா பலம் தத்ர விமுக்ததா. இந்த ஞானம் இங்க சொன்னா அதனுடைய பலம் விமுக்ததா. இப்ப மோட்சம் தான் பலம். அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி இப்ப அன்வய வித்திரேகம் எவ்வளவு தூரம் நமக்கு பதார்த்த ஞானத்தை சோதித்து கொடுக்கிறது, அப்புறம் இந்த மகாவாக்கியம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. இதே விஷயத்தை இன்னும் ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து இன்னும் பலமா மனசுல வாங்கிக்கிறதுக்காக உதாரணம் கொடுத்து சொல்றார். அந்நிய அன்வயம் வத்திரேக உதாகரணம். இது திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தை பார்த்தோம்னா ஆஹா பழக்கின இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வாங்கிக்க முடியும். அந்நிய அன்வய வத்திரேக உதாகரணம்
சித்வா த்யக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் நாத்மா விசேஷ்யதே ததா சிஷ்டேன சர்வேண ஏன ஏன விசேஷ்யதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சித்வா த்யக்தேன ஹஸ்தேன ஏதோ கை வெட்டி வெட்டி தனியா விழுந்துருத்தோன்னு வச்சுக்கோ. அதாவது யுத்தம் தான் நடக்கிறது. அந்த யுத்தத்துல ஹஸ்தச்சேதம் ஏற்பட்டு போச்சு, கை போயிடுச்சு, அது தனியா விழுந்துருச்சு. இப்ப சித்வா தியக்தஹ ஹஸ்தஹ சேதனம் பண்ணி கையை போட்டாச்சு, வெட்டி விட்டாச்சு. இப்போ என்ன ஆச்சு? கை அங்க இருக்குன்னு அவன் கை உள்ளவன் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கணும். ஸ்வயம் ஆத்மா விசேஷியதே. இந்த கை வெட்டுறதுக்கு முன்னாடி இவன் கை உள்ளவன், கை போனதுக்கு அப்புறம் கை இல்லாதவன். இப்ப கை உள்ளவன் அப்படின்னு அவனை சொல்ல மாட்டான். ஹஸ்தம் மாத்திரம் இல்லை, அதே மாதிரி பாதம், இந்த பாதத்தை ஏதோ காரணத்துக்காக விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடி அவன் பாதம் உள்ளவனா இருந்தா இப்போ பாதம் இல்லாதவன் சொல்றான். என்ன சொல்றா? அப்ப இப்ப எதெல்லாம் இவங்க சேர்ந்து கழிந்து போறதோ இப்ப அதெல்லாம் நமக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். நான் தெரியல, அதான் விஷயம். இப்ப என்னிடத்திலிருந்து அந்த ஹஸ்தத்தை சேதனம் பண்ணின உடனே நானே ரெண்டா போயிட்டேங்கிறத இல்ல, என்னுடைய ஹஸ்தம் தனியா போயிட்டு ஏற்கனவே ஹஸ்தத்தோடு இருந்தேன், இப்போ ஹஸ்தம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிப்பான். ஹஸ்தம் தான் இல்லாம இருக்கேன், நானே இல்லாம போயிட்டேன், பாதியா வெட்டுப்பட்டு போயிட்டேன்னு சொல்ல மாட்டான். ஹஸ்தம் இல்லாமல் நான் இருக்கேன். அப்ப அந்த நான்கிறதுல ஒன்றும் குறவு வரல. இந்த ஹஸ்தமானது அந்த நான்கிற பதார்த்தத்துடைய ஒரு ஏகதேசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த ஹஸ்தம் போகும்போது அந்த ஆத்மாவே விட்டு விட்டு பாதி போயிருக்கணும் இல்லையா, பாதி மொழியா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி சொல்றது இல்லை, ஆத்மா அப்படியே இருக்கு. ஆத்மா அப்படியே தான் இருக்கு, ஹஸ்தம் தான் முன்னாடி ஒட்டிட்டு இருந்தது, அப்புறம் இப்போ விட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியா இருக்கு. அந்த இடத்துல ஹஸ்தத்தை ஆத்மாவில சேர்க்க முடியல. இப்போ இது ஒரு யுக்தி அனுபவிக்கிறீர்கள். இந்த ஹஸ்தத்தை ஆத்மாவில சேர்த்திருந்தா அதான் ஆத்மாவே ஹஸ்தமாக இருக்குமானால், அதான் அந்த ஹஸ்தம் ஆத்மாவோடு சேர்ந்ததுன்னா அதுவும் ஆத்மாதான். அப்படி இருக்குமானால் இந்த ஹஸ்தம் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஆத்மாவே ஆத்மாவோட ஒரு பாகம் உடஞ்சு தனியா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும். அந்த மாதிரி சொல்றது இல்லை. அதாவது எவ்வளவு அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் கூட, நான் மனுஷன் அப்படின்னு சொல்லவனா இருந்தாலும் கூட அந்த துண்டுபட்ட அந்த கைய தான் அவன் சொல்லிக்கிறது இல்லை அப்படிங்கிறது புரியுது. ஒட்டின்னு இருக்கும் போது அதையும் சேர்த்து தானே சொல்லிட்டு இருந்தான். ஆனா விட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட அதை சேர்த்துக்கல. வித்வாத்யேன ஹஸ்தேன ஸ்வயம் ஆத்மா விசேஷத்தை. அதே மாதிரி ததா சிருஷ்டேன சர்வேன ஏனையேன விசேஷத்தை. இது சூரிய சரீரத்தோட பாகத்தை சொன்னேன். இதே மாதிரி எதெல்லாம் இங்க பாக்கி இருக்கோ இந்த ஆத்மாவில கலந்தது, கைங்கிறது ஆத்மாவில கலந்து இருந்தது முன்னாடி, இப்ப வெளியே கல்யாச்சு, இனிமேல் அது ஆத்மாவோட சேராது. அதே மாதிரி எதெல்லாம் ஆத்மாவோட சேர்ந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஒதுக்கினோம்னா அதெல்லாம் ஆத்மாவோட சேரலைங்கிறது தெரியும், அது ஆத்மா இல்லைங்கிறது தெரியும். சிருஷ்டேன சர்வேன. இந்த சூரிய சரீரத்தினுடைய சமக்கிர பாகங்கள் மாத்திரம் இல்லையே, சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் கூட அப்படியே எடுத்துக்க வேண்டியது. காரண சரீர பரியந்தம் எல்லாத்தையும் ஒதுக்க வேண்டியது. அப்ப இதை எப்படி ஆயிருக்கும்னு கேட்டா இன்னொரு நல்ல திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். விசேஷணம் இதம் சர்வம் சாது அலங்கரணம் யசா. பிரஜாபதி வித்தியில சாது அலங்கரணம் அப்படின்னு இந்த சப்த பிரயோகம் பண்ற. என்ன பண்றான்? அழகான நல்ல பூஷணங்கள் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறான், தன்னையே அலங்கரிக்கிறான். இதுக்கு சாது அலங்கரணம்னு பேர். இந்த அலங்கரணத்திலிருந்து அலங்காரம் நகைகள்ல ஏதாவது ஒரு 4 நகை இவனை விட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னா அப்ப அது ஆத்மாவிலேருந்து உடஞ்சி போச்சுன்னு சொல்லணுமா, இல்ல அனாத்மா ஒட்டின்றதே போயிட்டு அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டா தீர்மானமா அது ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனா அந்த ஆபரணம் தான் இருந்தது அப்புறம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதை தியாகம் பண்ணிட்டாங்கன்னா ஆத்மாவிலேருந்து ஒரு பாகத்தை அவன் தியாகம் பண்ணினதாக ஆகாது. எதையுமே தியாகம் பண்ணல. அனாத்மாவை சேர்த்து இருந்தது, அத்தியாசம் இருந்தது.
அந்த அத்தியாசத்திலிருந்து எடுத்துட்டான் அந்த அனாத்மாவைன்னு சொல்லும்படியா இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் இந்த கை கால் எல்லாம் கூட நமக்கு சரீரத்தை ஆத்மாவாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது கூட அந்த அலங்காரங்கள்லாம் அந்த சரீரத்துக்கு போடுறோம், ஆபூஷணங்கள்லாம். அந்த ஆபூஷணங்கள் ஒண்ணு எடுத்து தூக்கி எறிஞ்சுட்டோம்னு சொன்னா சரீரத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படல, ஏன்னா அது சரீரத்தோட சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சரீரம் கூட ஆத்மாவோட சேர்ந்தது இல்லை, ஆனா சேர்ந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு இந்த அன்வய வித்திரேகத்தினால இவன் புரிஞ்சுக்க முடியும். இது எப்படி சேர்ந்துருக்குன்னா நிஜமா சேர்ந்துக்க கூட இல்லை. அவித்யாசம் அசர்வம் யாத்தே ஆத்மனி அசத் பவே. இது எல்லாமே அவித்யால அத்தியாசம் செய்யப்பட்டது. அலங்காரம் கூட சரீரத்திலே போட்டுட்டு இருக்கும் போது ஒத்துக்கிறதுக்காக அது தன்னுடைய நகரை சொல்ல முடியாது. அதுவும் ஒரு அவித்யாபியாசம் வந்துதான் அவன் தன்னை பூஷிதான்னு தெரிஞ்சுக்கணும். ஆபரணத்தால நான் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கேன் அப்படியே அவன் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு அத்தியாசம் வேணும். அப்போ அதே மாதிரி நான் சரீரத்தோடு சேர்த்து தன்னை புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அதுவும் அத்தியாசம் தான். இந்த அத்தியாசங்கள்லாம் எப்போ நிவர்த்தி ஆயிடுன்னு சொன்னா தப்பு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அத்தியாசம் இருக்க முடியாது. அதனால ஜாத்தே ஆத்மனி, ஆத்மா ஜாத்தமாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு, நிஜ ஆத்மா தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறம் இதெல்லாம் காணாம போயிடும். அசத் பவே, இதெல்லாம் ஒண்ணு எனக்கு இல்லைன்னுவான். தஸ்மாத் யத்தேன ஹஸ்தேன துல்லியம் சர்வம் விசேஷனம். இந்த ஆத்மாவது விசேஷனமாக எதெல்லாம் தெரிகிறதோ அது எல்லாமே உடஞ்சு போன கையை தியாகம் பண்ணின கையை போல நினைச்சுக்க வேண்டியது, அது தன்னை சேர்ந்தது இல்லை. அனாத்மத்வேன தஸ்மாத் யஹா முக்தஹ சர்வ விசேஷனை. அனாத்மத்வேன ஜெயம், இது துல்லியம்னு சொன்னார் இல்லையா. இப்போ உடஞ்சு தூக்கி எறியப்பட்ட அந்த கையானது அனாத்மா அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தோம்னா அந்த ஆபரணம் எல்லாமே அனாத்மாங்கிறது பலச்சே தெரியும். தூக்கி எறியப்பட்ட ஆபரணம் எப்படி ஆத்மா இல்லையோ அதே மாதிரி வெட்டி எறியப்பட்ட கை நான் இல்லை. எல்லா விசேஷனும் இதுதான். ஆத்மாவில எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே எடுத்தா அது எடுக்கப்பட்ட அம்சம் நான் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறது தான். வெட்டி எறியணும்னு விஷயம் இல்லை. இப்ப புரிஞ்சுட்டா என்ன ஆகும்? தஸ்மாத் ஜன முக்த சர்வ விசேஷம். அப்போ ஜனா ஆத்மான்னு வச்சுக்கோ. இந்த ஆத்மஸ்வரூபம் சகல விசேஷணங்களோடும் எப்படி தெரிகிறதோ அந்த விசேஷணங்களோடு சம்பந்தப்படாதது. இது ஆத்மாவே இல்லை, அந்த விசேஷணத்தோடு சேர்ந்ததா அவித்யாலதான் அது தெரியறதே தவிர சர்வ விசேஷணைக்கு முக்தா. விசேஷணமா எதெல்லாம் தெரிகிறதோ அது எதுவுமே ஆத்மாவோட சம்பந்தப்பட்டு இல்லை. நிஜமா பார்க்கும்போது ஆத்மாவோட இது சம்பந்தப்படாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 28 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. பாக்கிய அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கேன்.